வாங்கும் திருநாளா, புத்துயிரூட்டும் பெருநாளா. இயேசுவின் உடலை நாம் உண்போம், அவரோடு இணைந்து அகமகிழ்வோம். வாங்கும் திருநாளா, புத்துயிரூட்டும் பெருநாளா. பாலைவனத்தில் மன்னாவை பொழிந்து உண்பித்த நம் இறைவன், பாறையை பிளந்து நீரை தந்து காத்திட்ட இடுப்பு கொசுவத்தில சுற்றுமை இருக்கு, நீ நெடுஞ்சு போகையில நெற்றில சுழுக்கு. கூட வந்து குச்சுக்குள்ள ஒட்டிக்க மாமா, கூதலுக்கு சூடு கொஞ்சம் ஏற்றிக்க மாமா. உன் கண்ணூர் ரெண்டுள்ளம்மா பழம் காற்றிருக்கு, கொய்யா பழம் மூடி வைக்காத, திங்காம வீணடிக்காத. இருக்க போகையில பொல்லாதாரம் கேட்க வந்தேன், தள்ளி நிற்காத மனச சொல்லி வைக்காத. பஞ்சு முட்டாய் சீல கட்டி, பத்து வண்ண லவக்க போட்டு, கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா உள்ள. அம்மாடி யப்பா அடி அங்கே ஒடுங்கடும் பதமா, பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கணும் சுகமா, மெல்ல லாவகமா முதுக தேய்க்கணும் எதமா. அடி மந்த காட்டு ஓரத்துல மத்தியார நேரத்துல காத்திருக்கட்டா, தினமும் காத்திருக்கட்டா. சோறு வச்சு காணத்தை ஊட்டி விடட்டா, உனக்கு ஊட்டி விடட்டா. பஞ்சு முட்டாய் சீல கட்டி, பட்டு வண்ண லவக்க போட்டு, கஞ்சி கொண்டு போற
வாரியா நலன் கருதி அவர்களுக்கு துணி துவைக்கவும் துணிகளை காய வைப்பதற்கும் கூடாரம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அதனை திறந்து வைப்பதற்காக இங்கு உடல் நலமும் நல்லொழுக்கமும் பெருகுவதா உமது மகிமை குடிகொள்ள செய்தருளும். இங்குள்ள ஆசிரியரும் மாணவரும் தாட்சி, பொறுமை, சகோதர அன்பு, தூய்மை, சுறுசுறுப்பு போன்ற புண்ணியங்களில் சிறந்து விளங்கவும் உமக்கு என்றும் பணிவுள்ள மக்களாக தத்தம் கடமைகளை முழு மூச்சுடன் ஆற்றுவார்களாக. பொறுப்புணர்வு உள்ள குடிமக்களாக உத்தம கிறிஸ்தவர்களாகவும் உருவாகி வளர்ந்து முதிர்ச்சி பெற்று நல்ல விளைநிலமாக இது என்றும் திகழ்வதாக. மேலும் இந்த இடத்திலே நம்முடைய குழந்தைகள் வந்து துணி துவைக்கவும் அந்த துணிகளை உலர் வைப்பதற்கும் இந்த இடம் நல்ல ஒரு இடமாக பயன்படுவதாக. இது அவருடைய வாழ்வினுடைய முன்னேற்றமாகவும் அவர்களுக்கு பயிற்றுவிக்கின்ற ஒரு இடமாகவும் மாற எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமா எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியா இந்த இடத்தையும் உங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவனே நோக்கி வா, ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே எங்கள் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, அருள் வேண்டி இறைவணக்க பாடலை பாட வருகிறார் எம் சிறப்பு செல்ல குழந்தை டொமினிக். எம் செல்ல குழந்தையை அனைவரும் என் தேழனே, என் தெய்வம் நீ, நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டும் நீ. என் தேடனே, என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டு நீ. இறைவா இறைவா வருவா எங்கே, இதயம் அருகில் அமர்வா என்றே. இறைவா இறைவா வருவா எங்கே, இதயம் அருகில் அமர்வா என்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் வாழ்வில் இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உனதன்பு உயிர் தந்து வாழ்வாக்கிடும்.
இறைவார்த்தையே நிறையாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன், வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுனே. இறைவா இறைவா வருவாய் எங்கே, இதயம் அருகில் அமர்வாய் என்றேன். நன்றி. ஒளி என்பது இருளை அகற்றுபவை மட்டுமல்ல, அறிவு, உண்மை, வளர்ச்சி ஆகியவற்றை நோக்கி நம்மை வழிநடத்தும் தெய்வீக சின்னம். இன்றைய நிகழ்வு செழிப்புடனும் சிறப்புடனும் நடந்தேறும் பொருட்டு குத்துவிளக்கு ஏற்றும் பணியை மேற்கொள்ள நமது இல்ல தந்தை, சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் எமது செல்ல பிள்ளை அனைவரையும் பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும் 2 விஷயங்கள்: உறவு, விருந்தோம்பல். ஆம், உறவுகளை மேம்படுத்தும் நிகழ்வாக அனைவரையும் வரவேற்க எம் பள்ளியின் பொருளாளர் தந்தை அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கின்றோம். மாற்றத்தை உருவாக்கி மாண்பை உயர்த்தி மனங்களை மகிழ்விக்கும் ஒரு புதுமையான இடமே புனித குவெனெல்லா அன்பகம் சிறப்பு பள்ளி தனது பெருவிழாவை கொண்டாடுகிறது. இப்பள்ளியின் 16வது ஆண்டு விழாவை கொடையாளர்கள் தினவிழாகவும் கொண்டாடி மகிழ வருகை புரிந்துள்ள ஒவ்வொருவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு என்ற குரலுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நுகர்வு பொருள் மற்றும் மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் அனைவருக்கும் உதவிகள் செய்தும் உதவுதலை வாழ்க்கையின் உண்மையான பயன் என்பதை உணர்ந்து அகன்ற அன்பில் ஆகாயமாய் பொது உடைமை போற்றுவதில் புது ஒளியாய் திகழும் மதுரை நுகர்பொருள் மற்றும் கடைகளின் மொத்த வியாபாரிகளின் சங்க தலைவர் திரு கு மோகன் அவர்களையும், அவரோடு வந்திருக்கின்ற சி மாரியப்பன் செயலர் அவர்களையும், மேலும் திரு என் கதிரவன் பொருளாளர் அவர்களையும், திரு ஏ இளங்கோவன் அவர்களையும், திரு ஜே ஜெயராஜ், திரு ஜி நடராஜன் அவர்களையும் இயேசு வனம் புனித குவெனெல்லா அன்பகம் சிறப்பு பள்ளி ஆண்டு விழாவுக்கு வருக வருகென இருக்கரம் கூப்பி பாசத்தோடு அன்போடு வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு வந்திருக்கின்ற இவர்களை எம்முடைய இல்லத்தந்தை அருட்தந்தை பெரியநாயகம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி எங்களுடைய உதவி இல்லத்தந்தை அருட்தந்தை சார்லஸ் புரோமியோ அவர்கள் நினைவு பரிசை கொடுப்பார்கள். குத்துவிளக்கு ஏற்றுவதற்கு முதலாவது திரியை ஏற்றுவதற்குன்னு ஆரம்பிச்சார். சரியா? திருவாளர் மாரியப்பன் செயலர் அவர்களுக்கு, திரு என் கதிரவன் பொருளாளர் அவர்களுக்கு, திரு ஏ இளங்கோவன் அவர்களுக்கு, திரு ஜே ஜெயராஜ் அவர்களுக்கு, திரு ஜி நடராஜன் அவர்களுக்கு, திரு கணேஷ் பாண்டி அவர்களுக்கு, சுசமாணிக்கம் அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றுகிறோம். வாழ்ந்து வாழவிடும் குணங்களை கொண்டு அர்ப்பண வாழ்வோடு பிறர் அன்பு பணியிலும் தங்களை இணைத்துக் கொள்ளும் நியம் இயேசுவன இல்ல தந்தை அருட்பணி பெரியநாயகம் அவர்களையும், அவர்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அருட்பணி சார்லஸ் புரோமியோ உதவி இல்லத்தந்தை அவர்களையும், புனித குவெனெல்லா அன்பக சிறப்பு பள்ளி இயக்குனர் அருட்தந்தை ஆனந்தம் அவர்களையும் உற்சாகத்தோடு வரவேற்கின்றேன். எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை. வரலாறு ஆனவர்கள் தனக்காய் வாழ்ந்ததில்லை. கொடுத்து பார் உன் கைகள் உயர்ந்திருக்கும் என்பதற்கேற்ப இப்பள்ளிக்கு உதவிய கொடையாளர்கள் அனைவரையும் இவ்விழாவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். வந்தவர்கள், பார்த்தவர்கள், கரம் கொடுத்து உதவினவர்கள், மகிழ்ந்தார்கள் என்பதோடு நின்று விடாமல் தங்களையே முழுமையாய் அர்ப்பணத்தில் ஐக்கியமாக்கி கொண்ட குவெனெல்லா உடன் ஒத்துழைப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் பாசத்தோடும் அன்போடும் வரவேற்கின்றேன். வாழ்க்கை ரசிப்பவர்களே நீண்ட காலம் வாழ்கின்றனர்.
அன்பின் முழுமையே வாழ்க்கையின் ரகசியம் என்பதை உணர்ந்தவர்களோடு நாம் பெருமைக்குரிய GLM உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். எங்கள் பணியிலே தோழமை கொடுக்கும் போஸ்கோ மையம் அருட்தந்தையர்கள், இதய கல்லூரி அருட்சகோதரிகள், ஆரோக்கிய மருத்துவமனை அருட்சகோதரிகள், சுசேபுரப்பட்டினம் அருட்சகோதரிகள் மற்றும் ஒவ்வொரு துறவரத்தார் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகளை அன்போடு வரவேற்கின்றேன். இப்பள்ளிக்கு பெருமை சேர்ப்பவர்கள் எங்கள் பயிலக்கூடிய செல்ல குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள், அவர்களோடு போற்றப்பட வேண்டியவர்கள், பெருமைக்குரியவர்கள். பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்களை இவ்விழாவிற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். சுமைகளை கண்டு துவண்டு விடாமல் தங்கள் பணி இப்பிள்ளைகளுக்கு என்பதை புரிந்து ஓயாது உழைத்து கொண்டிருக்கும் எம் பள்ளியிலே இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்கள், பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு பலருக்கு பிடித்தமான இப்பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து உபகாரிகள், உறவுகள் அனைவரையும் வரவேற்று இடம் அமர்கின்றேன். நன்றி. அனைவரையும் வரவேற்ற நம் பொருளாளர் தந்தை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இது எங்களின் சிறப்பு குழந்தை. மதுரை நுகர்பொருள் சங்க செயலாளர் மதிப்பிற்குரிய திருவாளர் மாரியப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நான்காவது திரியை ஏற்றுவதற்காக குவநெல்லிய உடன் ஒத்துழைப்பாளர் மதிப்பிற்குரிய திருவாளர் அற்புதசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆடுறீங்களா? இதை பார்த்தா யாராவது டான்ஸ்னு சொல்லுவாங்களா? வார்த்தையில் சில திருத்தங்கள். டான்ஸ் அசைறன் வேணா சொல்லுங்க. எங்கள் பிள்ளைகள்லாம் அழகாக கை தட்டுவாங்க. கை வழி நயஞ்செல்ல கண் வழி மனமும் செல்லும் என்ற வரிகளுக்கு ஏற்ப இங்கு வரவேற்பு நடனத்தினை அர்ப்பணிக்க வருகிறார் எம் பள்ளியின் வண்ணத்து பூச்சியான ரஞ்சிதா ஜாஸ்மின் அவர்களை கரவொலி எழுப்பி மேடைக்கு அழைப்போம். வணங்கியே வரவேற்போம் வருகவே, செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே
தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உம்மை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சனிதனிதா பதா பாமா பாமா ககம பசனிதனித பத பாமா பமகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே. இங்கு அமர்ந்திருக்கும் பார்வையாளர்களே, எல்லாரும் பாடல்களை பார்த்துருக்கீங்களா? அனிருத், ஜிவி பிரகாஷ் எல்லாரையும் பார்த்துருக்கீங்களா? சவுண்டே வரலையே, பார்க்கலையா? இப்போ பார்க்க போகிறீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு திறந்தீங்கன்னா அனிருத், இளையராஜா, ஜிவி பிரகாஷ் நிறைய பாடகர்கள் வந்து இங்கே நிற்க போகிறாங்க மேடையில். பார்க்கலாமா? பார்க்கலாம் சொல்கிறவங்க ஜோராக கைத்தட்டுங்க பார்க்கலாம். உன்னால் மட்டுமே முடியும், உன் வாழ்வில் உண்டு உதயம் என்ற உள் உணர்வை நம் மனதில் ஊட்டி கல்வி ஒளியில் மனிதநேயம் வளர்ப்போம் என்ற சொல்லுக்கு இணங்க நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே. வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வை வளமாகுமே. வானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே. வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வை வளமாகுமே. காலும் வேயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே. வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வை வளமாகுமே. காக்கை கூட்டம் பார்த்திடே கற்றுக்கொண்டு வாழ்ந்திடே ஒற்றுமை சின்னமெதுவோ. விழி என்று பார்த்திடே விழிப்புணர்வு கொண்டிடே பழைதற்கு நோக்கிடே. மனித வளர பாடுபட அதை மணிப்புற போராடிட. மனித வளர பாடுபட அதை மணிப்புற போராடிட. நானும் நீளும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே. வானும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே. சொந்தமில்ல சொர்க்கம் போது சண்டையில்லாத சமுதாயத்தின் பந்தம் இல்ல பட்டம் போது சமநில்லாத சமுதாயத்தின் சொந்தம் இல்ல சொர்க்கம் போது சண்டையில்லாத சமுதாயத்தின் பந்தம் இல்ல பட்டம் போது பழமையில்லாத உலகத்தில் மனித மாண்போடு புனித காண்போடு புயலாய் பரப்படு. ஜாதி சாதி என்றாலும் மதங்கள் என்றாலும் சமத்துவம் நிலை பெற நீ ஓடிடு. மனித வளர பாடுபட அதன் மணிப்புறவ போராடிட. மனித வளர பாடுபட அதன் மணிப்புறவ போராடிட. நானும் நீளும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை
உருவாகுமே. வானம் மன்னம் ஒன்றாக சேர்ந்த வாழ்வே வளமாகும். தேங்க்யூ, நன்றி. நன்றி. பாடகர் பார்க்குறதே பெரிய விஷயம். நம்ம பார்த்தது இப்போ சிறப்பு பாடகர்கள். கருத்தான பாடலை பாடிய செல்ல குழந்தை மற்றும் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் திருமதி மகேஷ் அவர்களுக்கு நன்றிகள் பல. எத்தனையோ அடையாள அட்டைகள் உள்ளன. ஆனால் பல்வேறு அடையாளங்களில் தன்னை மாற்றி மாறு வேடத்தில் வருகிறார்கள் எம் செல்ல குழந்தைகள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்போம். அவர்களுக்கும் அதனை உருவாக்கிய ஆசிரியை திருமதி வித்யா அவர்களுக்கும் நன்றிகள் பல. என்னது நடிக்க போறீங்களா? இப்போவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. முதல்ல உள்ளே போங்க, நம்ம பசங்க நடிக்கட்டும். நம்ம நடிக்க வாங்கி வந்தோம். எவ்வளவு ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. நாடகம் நம் செல்ல குழந்தைகள் அவர்களது வளர்ச்சி மற்றும் திறமை உலகத்தை வேறொரு கோணத்தில் உருவாக்கும். இதோ கண்ணுக்கு விருந்தளிக்க அவர்களின் திறமையை நாடகத்தின் மூலம் தெரிவிக்க வருகிறார்கள் என் செல்ல குழந்தைகள். என் செல்ல குழந்தைகளை அன்போடு மேடைக்கு மாண்பை உயர்த்துவோம். திண்டுக்கல் மாவட்டத்தின் அமைதியான கிராமமான கல்லாத்துப்பட்டியில் எளிய வாழ்க்கை வாழ்கிறார்கள் பிச்சைமுத்து சம்மனசு மேரி தம்பதியர். அவர்களது வாழ்க்கையின் மையம் அவர்களின் மகன் டொமினிக். உடல் இயலாமல் இருந்தாலும் அவன் மனம் பலமாக இருந்தது. அவன் நம்பிக்கையோ கல்வி, அவன் கனவோ முன்னேற்றம். ஆனால் அவன் கனவுகள் நடைமுறைக்கு வர வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தன. கனவுகளின் வீடு. என் நண்பர்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் போறாங்க. நானும் அவர்களுடன் சேர்ந்து படிக்கணும்னு ஆசையா இருக்கு. என்னால முடியலையே. படிச்சா ஒரு நல்ல வேலையில சேரலாம். அம்மா அப்பாவை கஷ்டப்படாம பார்த்துக்கலாம். டோமினிக், சாப்பாடு தயாராச்சுப்பா.
வாப்பா சாப்பிடலாம். என்னப்பா யோசிக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. எதையும் நினைச்சு கவலைப்படாதப்பா, எல்லாம் ஒரு நாள் மாறும் தம்பி. ஒரு அன்பான கை அவனை நோக்கி நீள்கிறது. திண்டுக்கல்லில் அன்பின் பணியாளர் சபை உள்ளது. அங்கே இயேசுவனத்தில் இருந்து தியானத்திற்கு சென்ற அருட்தந்தை கல்லாத்துப்பட்டி கிராமத்தில் டோமினிக்கை சந்திக்கும் காட்சி. வணக்கம் மகனே, என்ன படிக்கிறா? உன் பெயர் என்ன? வணக்கம் ஃபாதர், என் பெயர் டோம்னிக். நான் எழுத பயிற்சி செய்கிறேன். பள்ளிக்கூடம் போகலையா? ஆமா ஃபாதர், போகல. ஏன் மகனே போகல? பள்ளி தூரமா இருக்கு, என்னால நடக்க முடியாது ஃபாதர், அதான் ஃபாதர் போகல. சக்கரை நாற்காலி பயன்படுத்தலாமே நீங்க? சர்க்கரை நாற்காலி வாங்க பணம் இல்லை ஃபாதர். இப்ப நான் உன் பெற்றோரை சந்திக்கலாமா டொமினிக்? காட்சி 3. பெற்றோரை சந்திக்கும் தருணம். அம்மா, அப்பா, உங்களை பார்க்க ஒரு ஃபாதர் வந்திருக்காங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம்மா. நான் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள புனித குணநல அன்பகம் சிறப்பு பள்ளி மற்றும் இல்லத்திலிருந்து வரம்மா. அங்கே மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி, தங்கும் வசதி, சத்தான உணவு, மருத்துவ பராமரிப்பு, தொழில் கல்வி, விளையாட்டு மற்றும் வாழ்வியல் பயிற்சிகள் அனைத்தும் வழங்கப்படுகின்றன. இப்போ நான் டொமினிக்கை பார்த்து பேசினேன். உங்கள் மகனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு, அவனுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைக்க விரும்புகிறோமா? உங்க பிள்ளையை எங்க பிள்ளையாக அரவணைக்க நாங்க இருக்கோம். நாங்கெல்லாம் ஏழைகள் ஃபாதர். கல்வி என்பது எங்களுக்கு எட்டா கனியா இருக்கிறது. அம்மா, அன்பும் கல்வியும் பணத்தால் அளவிடப்படாதுமா. அவன் வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும், அது எங்கள் கடமை. ரொம்ப நன்றி ஃபாதர். டோமினிக்கை நாங்க பள்ளியில சேர்க்கிறோம். காட்சி 4. புதிய தொடக்கம், பள்ளி வளாகம். வணக்கம் ஃபாதர். வணக்கம்மா, உள்ள வாங்க, உட்காருங்கம்மா. டொமினிக், நீயும் உட்காருப்பா. டொமினிக், என் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக உன்னை வரவேற்கிறோம். இங்க நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். சரிங்க ஃபாதர். டொமினிக், உனக்கு என்ன தேவையானாலும் என்கிட்ட கேளு, அவனுக்கு நான் செய்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றி ஃபாதர். காட்சி 5. கல்வியின் வளர்ச்சி. வணக்கம் டோமினிக், பள்ளிக்கூடம் உனக்கு பிடிச்சிருக்காப்பா? ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சர். டோமினிக், இனிமே தவழ்ந்து தரையில் நடக்க வேண்டாம்ப்பா. அப்ப நான் எப்படி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போக முடியும்? இதோ பாரு, உன் சுதந்திரத்திற்கான பரிசாக இந்த சக்கர நாற்காலி ஃபாதர் உனக்கு கொடுக்க சொன்னாங்கப்பா. ரொம்ப நன்றி டீச்சர். இப்ப நான் யாரிடமும் உதவி கேட்காமல் போக முடியும். எனக்கு கிடைத்த சுதந்திரம் இது. டோமினிக், இப்ப பாடத்தை பார்க்கலாமா? கல்வி என்பது புத்தகத்தை படிப்பது மட்டுமில்லை, அது வாழ்க்கையை மாற்றும் சக்தி ஆகும். டோமினிக், உன் இலக்கு என்னப்பா? நான் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத வேண்டும், பிறகு மேல் படிப்பு தொடர வேண்டும். உன் லட்சியத்திற்கு வாழ்த்துக்கள் டோமினிக். காட்சி 5. கல்வியின் வளர்ச்சி. காட்சி 6. நண்பர்கள் மற்றும் மனிதநேயம். என்ன குமாரு, சோகமா இருக்கிற? எனக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்க தெரியல. சரி வா, நான் கற்றுத் தருகிறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் கைகள் உங்கள் எதிர்காலம். என்ன டோமினிக், ஆர்வமா படிக்கிறீங்க போல? வாழ்த்துக்கள்ப்பா. படிப்பு மட்டுமல்லாமல் தொழிற்கல்வியும் கற்றுக்கொள்ளணும்ப்பா. கற்றுக் கொடுங்க டீச்சர், நான் பழகிக் கொள்கிறேன். ஒரு பழைய வளையலை எடுப்பா. அதில் இந்த நூலை சுத்து பார்க்கலாம். சூப்பர், அழகா செய்யற. அந்த வளையல் மேலேயே ஒரு ஜிகினா கல்லை ஒட்டு பார்க்கலாம்.
சூப்பர், நல்லா ஒட்டியிருக்க. இப்ப அந்த வளையல் எடுத்து எல்லாத்தையும் காட்டு பார்க்கலாம். சூப்பர்ப்பா, வாழ்த்துக்கள். காட்சி 8 உடல் நலம் மற்றும் விளையாட்டு. வணக்கம் டீச்சர். வணக்கம்ப்பா டொமினிக். உனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சர். டொமினிக், உடல் வலிமைக்கும் மன வலிமைக்கும் அடித்தளம் என்னப்பா? யோகா தான் டீச்சர். யோகாவில் உனக்கு என்ன ஆசனம்ப்பா தெரியும்? பத்மாசனம் தெரியும் டீச்சர். எல்லாரும் முன்னாடியும் செய்து காட்டு பார்க்கலாம். டொமினிக், நீ உன் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறாய். சிறப்பு, வாழ்த்துக்கள்ப்பா. காட்சி 9 பெற்றோர் தன் மகனை சந்திக்கும் காட்சி. டோமினிக், இங்க நீ சந்தோஷமா இருக்கியாப்பா? அம்மா, இங்கே நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். காலை இரவு உணவு நேரத்துக்கு கிடைக்குது. மதிய உணவு சத்தானதாக இருக்கிறது. காலை மாலை சிற்றுண்டி கிடைக்கிறது. விளையாட்டு நேரம் உண்டு. பாடல்கள், நாடகங்கள், விழாக்கள் எல்லாம் கொண்டாடுகிறோம். எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. ஆசிரியர்கள், அருள் தந்தையர்கள், காப்பாளர்கள் எல்லோரும் அன்பா கவனிச்சுக்கிறாங்க. சிறப்பாக கொடையாளர்கள் எங்களுக்கு நிறைய உதவி செய்யறாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. உன் முகத்தில் தெரியும் சிரிப்பானது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன நிறைவை தருகிறதுப்பா. கால இலக்கு: நான் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெறுவேன். பிறகு மேல் படிப்பு தொடர்வேன். ஒரு நாள் என்னை போல் இருந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கை சொல்லும் ஒருவராக நான் இருப்பேன். என்னை உயர்த்திய அன்பை நான் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பேன். சிறிய கனவு இன்று உயர்ந்த இலக்காக மாறியுள்ளது. இந்த கதையின் கதாநாயகனான எம் சிறப்பு செல்ல குழந்தை 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி வெற்றி பெற ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். டொமினிக் மட்டுமல்லாமல் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சிறப்பு குழந்தைகளுக்கும் அன்றாட வாழ்வியல் திறன் மற்றும் அனைத்து தேவையான பயிற்சியினையும் பயிற்றுவித்து அவர்களுக்கு வாழ்க்கையின் நல்ல மாற்றத்தை கொடுத்து மாண்பை உயர்த்தி மாற்றுத்திறனாளி சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்கும் திறனாளியாக ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது எம் புனித குவனெல்லா அன்பகம், சிறப்பு பள்ளி மற்றும் இல்லம். அன்பை கொடுத்தால் மாற்றம் வளரும், மாண்பு உயரும். நன்றி, வணக்கம். ஜெயித்து விடலாம் என்று நாடகத்தின் வாயிலாக தன் வாழ்க்கை கதையை எடுத்து கூறிய எம் செல்ல குழந்தைகளுக்கும் அவர்களை வழிநடத்திய ஆசிரியை திருமதி சாரதா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியை அவர்களுக்கு நன்றிகள் பல. இந்த இடம் இயேசுவனம் தானது. இதுவே எங்களுக்கு ஒரு கொடை தான். ஏன்னா அருட்தந்தை செங்கோல் அவர்கள் பள்ளித்தம்பத்தை சார்ந்தவர், சிவகங்கை மறைமாவட்டத்தை சார்ந்த அவர் இந்த இடத்திலே இயேசுவனம் என்ற பெயரிலே அநாதை இல்லத்தை நடத்தி வந்தார். அவருக்கு பின் அன்பு பணி தொடர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டதன் விளைவாக அவர் எங்களை கூப்பிட்டு தாரை வார்த்து கொடுத்தது தான் இந்த இடம். இன்று இது எங்களுக்கு கொடையாக கிடைக்கப்பட்டது தான். அதன் பிறகு நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். ஆகவே அருட்தந்தை செங்கோல் அவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்கவே முடியாது. நாங்கள் 2008ஆம் ஆண்டு தான் இந்த இடத்தை தொடங்கினோம். இங்கே தொடங்கிய போது இங்கே இருக்கின்ற அத்தனை மக்களும், சரௌண்டிங்கில் இருக்க அத்தனை மக்களுமே எங்களை அண்ணனாக, தம்பியாக, ஒரு தந்தையாக பாசமாக பார்த்து கொண்டார்கள். இன்றளவும் அப்படி தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பொழுது நாங்கள் தொடங்குகின்ற பொழுது இந்த குழந்தைகளை தேடி வீடு வீடாக சென்றோம். ஒவ்வொரு வீட்டிற்கும் போய் ஒருவர், இருவர் என்று 5 நபர், 10 பேர், 20 பேர் என்று டே ஸ்கூலாக நடத்தி கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு இப்பொழுது அந்த கூடாரத்தை, அன்பின் கூடாரம், அது பேர் அன்பின் கூடாரம், அதுதான் ஃபஸ்ட்டு கட்டப்பட்டது. 20 பேரை வச்சுட்டு டே ஸ்கூலாக இருந்துச்சு. அதன் பிறகு இந்த ஸ்கூலானது கட்டப்பட்டது. இப்போ 60 குழந்தைகள் இருக்கிறார்கள்.
60 குழந்தைகளும் வெளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல, அனைவருமே இந்த மறைமாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே. இங்கே இருக்கின்ற அருகிலே இருக்கின்ற குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எங்களை அவ்வளோ பேர் வைத்துக்கொள்ள முடியவில்லை. இந்த குழந்தைகளை பார்ப்பதே எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கிறது. ஆகவே கவர்மெண்ட் எங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறது 90 பேர், அதில் நாங்கள் இப்போ வச்சிருக்கிறது 60 பேர். இந்த 60 பேரும் அவர்கள் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஒவ்வொருவரும் இவ்வளவு நாட்களாக அந்த குழந்தைகளுக்காக நீங்கள் உணவு மற்றும் உடை பொருள் இதை தவிர நீங்களே வந்து உதவியும் செய்து நீங்களே உடனிருப்பை கொடுத்து எங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களை நான் மனமாற பாராட்ட வேண்டும். எங்களில் 3 குரூப் இருக்கிறது. அதில் அருட்தந்தையர்கள், அன்பின் பணியாளர் சபை அருட்தந்தையர்கள், அடுத்தது அருட்கன்னியர்கள், எங்களுடைய டாட்டர்ஸ் ஆஃப் சிஸ்டர்ஸ் ஆஃப் மேரி ஆஃப் டிவைன் ப்ராவிடன்ஸ், அதன் பிறகு உடன் ஒத்துழைப்பாளர்கள், குணலியன் உடன் ஒத்துழைப்பாளர்கள், ஜிசி என்ற அமைப்பு இருக்கிறது. நீங்கள் அனைவரும் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நலமாக இருக்கும். எங்களோடு இணைந்து செயல்படுவதற்காக மக்களிலே லே மூமெண்ட், கோனலியன் லே மூமெண்ட் தொடங்கப்பட்டு தொடர்ந்து அவர்கள் 18 ஆண்டுகளாக எங்களோடு இருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களிலே 24 பேர் இருந்தார்கள். அவர்களிலே 9 பேர் இப்பொழுது கோனலியன் கோஆபரேட்டர்ஸ். அதாவது என்னென்னா, ஒருவேளை அருட்தந்தையர்கள் இல்லாமல் போனாலும் இந்த இல்லத்தை வழிநடத்துவதற்காக லே பீப்புளே அவங்களே எடுத்து செய்வதற்காக, எங்களுக்கு உடனின்று செய்வதற்காக எங்களிலே ஒரு குரூப்பாக உருவாகி இருப்பவர்கள் தான் இந்த கோனலியன் உடன் ஒத்துழைப்பாளர்கள். அவர்களை இந்த 19ஆம் தேதி தான் அவர்கள் தங்களுடைய ப்ராமிஸ் கொடுத்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் இங்கே வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களை பெருமைப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது எங்களுக்கு சால சிறந்த நன்றியாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றியை செலுத்துகின்றோம். இவங்க 18 வருஷமாக இது தொடங்கினதுலேருந்து கோனலியன் லே மூமெண்ட்டில் இருந்தாங்க. அதன் பிறகு இப்பொழுது கோனலியன் உடன் ஒத்துழைப்பாளர்கள், ஜிசி கோனலியன் கோஆபரேட்டர்ஸாக மாறி இருக்கிறார்கள். இவர்கள் ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க, எங்கள் கூட எப்பொழுதும் இணைந்து இந்த குழந்தைகளை நாங்கள் எப்பொழுதும் பார்த்து கொள்வோம். அதாவது என்னென்னா, அவங்க வீட்டில் எல்லாமே இருப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அதோடு சேர்ந்து அவர்களே இங்கே வந்து இந்த குழந்தைகளை பார்ப்பது, அவர்களுக்கு உணவு ஊட்டுவது, அவர்களுக்கு சில நேரங்களிலே இடங்களை சுத்தம் செய்து கொடுப்பது, அதன் பிறகு அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை நம்மால் எதை செய்ய முடியும் என்பதை அவர்கள் உடனிருந்து நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதே போல இவர்களும் செய்வோம் என்று, நாங்களும் செய்வோம் என்று, கோனலியான் வழியிலே, கோனல்லா வழியிலே நாங்களும் செய்வோம் என்று முன்னின்று வந்திருக்கிறார்கள் அவர்களை. ஆகவே இவர்கள் அனைவரையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். இவர்களைப் போல நீங்களும் எங்களிலே ஒருவராக சேர வேண்டும் என்று தான் இவர்களை நாங்கள் முன்னால் இப்போது நிறுத்தி வைத்திருக்கிறோம். இவர்களை போல நீங்களும் உதவி செய்து எங்களில் ஒருவராக மாற விரும்பினீர்கள் என்றால் தயவு செய்து வாருங்கள் என்ற அழைப்பினை இதே நேரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம். ஆகவே இவர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு கௌரவிக்கின்றோம்.
மனதார நீங்களே வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிலர் பொருளாக கொடுப்பார்கள், சிலர் தங்களுடைய வருமானத்திலிருந்து தானமாக கொடுப்பார்கள். ஆனால் சிலர் தங்களையே அந்த குழந்தைகளுக்காக அர்ப்பணிக்க உதவி செய்ய வருகிறார்கள். நீங்களும் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் எங்களுக்கு செய்த அனைத்து உதவிகளையும் இப்பொழுது இந்த பிபிடி அந்த ஃபோரம்லே எடுத்துரைத்திருந்தார்கள். இந்த குழந்தையை இந்த மேலேயே மட்டும்தான் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வெளியிலே இந்த இடத்திலையும் அவர்கள் சுற்றி வர வேண்டும் என்று குழந்தைகள் ஆசைப்படுகிறார்கள். ஆகவே அவர்களுக்காக இந்த இடத்திலே பேப்பர் பிளாக் ஒன்று போட்டு அமைத்து அழகுபடுத்தலாம் என்று நினைக்கின்றோம். இதில் என்ன ஒன்று அது நன்மைன்னா, அந்த குழந்தைங்க வாக்கிங் போகிற மாதிரி இதில் சுற்றி அவங்களால் வர முடியும். இன்னொன்று தேள் மற்றும் பாம்பு இந்த பூச்சிகளிலிருந்து இந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும். அதே போல் சுத்தமாக எப்பொழுதும் இந்த இடத்தை வைத்திருக்க முடியும். அதற்காகத்தான் இந்த அருகிலே இருக்கிற இந்த இடத்த கேம்பஸ் மட்டும்தான், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பேப்பர் பிளாக் போடலாம் நினச்சிட்டு இருக்கோம். அதற்கான தொகை 10 லட்சமாக ஏற்கனவே கணக்கிடப்பட்டிருக்கிறது. தாராளமாக உங்களால் முடிந்ததை நீங்கள் கொடுத்த உதவினர்கள் என்றால் ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அல்லது 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு உதவி செய்தீர்கள் என்றால் இந்த 3 மாதங்களிலே இங்கே ஒரு பேப்பர் பிளாக் போட்டுப்பட்டு குழந்தைகள் வசதியாக இருக்க முடியும். உங்களுடைய தாராள உள்ளத்திற்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இல்ல அதிபர் தந்தை அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கடலோசை கேட்டு அந்த அலை நடனமாட, மலையோசை கேட்டு மயில் நடனமாட, பார்க்கும் இரு விழி அதிலே கருவிழியும் நடனமாட, இங்கு நம் மாணவர்கள் அங்கம் முழுவதும் தங்கமாக ஜொலித்து குழு நடனம் ஆட வருகிறார்கள். எம் சிறப்பு செல்ல குழந்தைகளுக்கு கைத்தட்டல்களை கொடுத்து மேடைக்கு அழைப்போம். உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு அத்தாரு அதாரு அத்தாரு அதாரு உத்தாரு உத்தாரு காட்டாதே உத்தாரு. எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும். பட்டாசு சும்மாவே கொடுத்தாம வெடிக்கும். வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றியா, உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லையா. வாசமல்லி வாசம் வீச வாசல் வர்றியா, உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கத்தான் நானும் இல்லையா. காலர் தான் தூக்காமலே அடவரியா, ரகல செய்ய நீயும் ரெடியா. காலர் தான் தூக்காமலே அடவரியா, ரகல செய்ய நீயும் ரெடியா. அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு. அத்தாரு 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 உத்தாரு உத்தாரு காட்டாத உத்தாரு. சில்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்த 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க ஆட்டுவோமா. ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள. என்னடா இழுவ மேட்ருக்கு வாட.
பக்கம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பானு செல்லம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத ஒருத்தது மாறானே திருத்திட போறானே கருக்குள்ள மாத்தால பண்ணி இயேசுவனம் புனித கோணல்லா அன்பகம் சிறப்பு பள்ளி மற்றும் இல்லத்தின் சார்பாக நடைபெறும் 16வது ஆண்டு விழா மற்றும் கொடையாளர் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு எங்கள் சங்கத்தை கௌரவித்து எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் அழைத்து இருக்க முதற்கண் எங்கள் சங்கம் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். எங்கள் சங்கம் நுகர்வோர் சாப் மொத்தியாவர் சங்கம். எங்கள் சங்கத்தில் உள்ள மெம்பர்கள் வியாபாரம் செய்பவர்கள் 941 பேர் மதுரை மாவட்டத்தில். நாங்கள் செய்யும் விற்பனை பொருட்கள் சோப்பு, பிஸ்கெட்டு, காஃபி, மற்றபடி டீ, அனைத்து ஆடம்பர பொருட்கள் பூராமே மொத்தமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம். மதுரையிலிருந்து சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டம், தேனி மாவட்டம் பல இடங்களுக்கு சரக்கு போகிறது. இதுக்கு சொல்கிறேன், எங்களை கௌரவித்ததற்கு நான் மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த புனித கோணல்லா அனுபவம் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நான் விசாரித்தேன், இந்த இடம் 30 ஏக்கர் கொண்ட ஒரு பெரிய பரந்த வழியில் இருக்குது. இங்கே அரசு 90 பேர் அந்த சிறப்பு பள்ளியில் கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகள் வைத்து நடத்தலாம் என்று அவர் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் 90 பேர் வரைக்கும் சிறப்பாக இந்த இல்லத்தில் பராமரித்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லாரும் ஸ்கூல் நடத்தலாம். நான் ஒவ்வொரு ஊருக்கும் நான் கூட ஒரு ஸ்கூலில் பொறுப்பில் இருந்தேன். அது யார் வேணாலும் அதை செய்ய முடியும். அது யதார்த்தமான குழந்தைகளுக்கு இப்போ கல்வி கற்றுக் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கல்வி, தொழிற்கல்வி செஞ்சு கொடுக்கறது மிக அற்புதமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே பெரிய பணக்காரன்னு சொல்ல முடியாது. அந்த பிள்ளைகள்லாம் ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் தான் இங்கே சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பான கல்வியும் சிறப்பான தொழில் வளர்ச்சியும் வருங்காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்கிறதுக்கான ஒரு கற்பனையும் அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சேவை செய்கிறது எல்லாருக்கும் மனசுக்கும் வர்றதில்லை. இதில் இந்த மாதிரி சேவை செய்கிறவங்களுக்கு உற்சாகம் ஊட்டுறதுக்காண்டி நிறையா நன்கொடையாளர்கள் வந்திருக்கீங்க. மறக்க முடியாத ஒரு மனிதர்கள். ஏன்னா எல்லா குழந்தைகளுமே இங்கே இருக்க குழந்தைகள் புறாமே கொஞ்சம் மண்ணல் குறைந்த குழந்தைகள் தான். ஆனால் அது இவங்க மாற்றுத்திறனாளியோட சொல்லாமல் சிறப்பு பள்ளின்னு சொல்லி, மாற்றுத்திறனாளி பள்ளின்னு சொல்லாமல் சிறப்பு பள்ளின்னு வச்சு பேர் வச்சு ஒரு சிறப்பாக நடத்துகிறாங்க. இதை இயேசுவனம் புனித கோணல்லா அன்பகம் சிறப்பள்ளின்னு நடத்துகிறாங்க. நிறையா நன்கொடையாளர் வரணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். வர்ற காலங்களில் இந்த மாதிரி கடவுளால் நான் கேட்டுக்கிறது,
இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்காமல் எல்லாமே நல்ல அனைத்து மனிதர்களுக்குண்டான செயல்பாடோடு பிறக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டுகொள்கிறேன். சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த பள்ளியை எங்கள் சங்கம் சார்பாக மனதார பாராட்டுகின்றேன். வருங்காலத்தில் எங்கள் சங்க சார்பாகவோ அல்லது எங்கள் சங்க உறுப்பினர் சார்பாகவோ ஏதாவது நன்கொடை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று உறுதி கூறி விடைபெறுகின்றேன். நான் பார்த்ததில் நிறையா அந்த குழந்தைகள் அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அதில் விழிப்புணர்வு பாடல், வேடப்போட்டி, நாடகம், குழு நாடகம் இப்படி செஞ்சு காமிச்சாங்க. அது மிக சிறப்பான ஒரு இதாக இருந்துச்சு. அந்த குழந்தைகளுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஊற்ற, அந்த குழந்தைகளுக்கும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மீண்டும் எங்கள் சங்க நிர்வாகிகள் அழைத்ததற்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சகாயராணி மெடிக்கல் உரிமையாளர் மதிப்பிற்குரிய திருவாளர் லூயிஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். குழந்தைகள் இவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா இந்த சீருடையை வழங்கியது அவர்கள்தான். அது மட்டுமல்லாமல் இன்று மாலை சிற்றுண்டியவும் அவர்கள்தான் வழங்கியிருக்காங்க. அவங்க இது மட்டும் செஞ்சதில் நிறைய உதவிகள் நம்ம ஸ்கூலுக்காக, நம்ம செல்ல குழந்தைகளுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என் பள்ளியின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு. 16வது ஆண்டு விழா மற்றும் கொடையாளர்கள் தினம் மிக சிறப்பாக நடந்து முடிந்ததற்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதலில் நன்றி கூறுவோம். சிறப்பு குழந்தைகளுக்காக எங்களுடைய எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள மதுரை நுகர்பொருள் மற்றும் ஷாப் மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் மோகன் அவர்களுக்கும், செயலாளர் மாரியப்பன் அவர்களுக்கும், அவர்களோடு இணைந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்கள் அருகாமையில் உள்ள அனைத்து அருள் தந்தைகளுக்காகவும் அருள் சகோதரிகளுக்காகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களோடு இணைந்து தோள் கொடுக்கின்ற குவநிலைய உடன் ஒத்துழைப்பாளர்கள், குவநிலைய பொதுநிலையினர், குவநிலைய இளையோர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். கொடுப்பவருக்கு தெரியாது, ஆனால் பெற்றுக்கொண்டவருக்கு தெரியும் கொடுத்தது கடவுள் என்று. கொடுப்பவருக்கு தெரியாது, பெற்றுக்கொண்டவருக்கு தெரியும் கொடுத்தது கடவுள் என்று. இறைவனின் கரங்களாய் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களாய் எங்கள் பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்த இன்முகத்தோடு பகிர்ந்து எம் சிறப்பு குழந்தைகளின் வாழ்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் வாழ்வளிக்கும் கரங்களாகிய கொடையாளர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். சில கொடையாளர்கள் கேட்பதற்கு முன்பாகவே தானாகவே தங்கள் பெயர் சொல்லாமல் கொடுக்கின்ற நல்ல உள்ளங்கள் எங்களுடைய கொடையாளர்கள். இன்றைய நாளுக்காக அயராது உழைத்த அனைத்து அருள் தந்தையர்கள், சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், உதவி பணியாளர்கள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். மீண்டுமாக அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக, இயேசுவனத்தின் சார்பாகவும், சிறப்பு குழந்தைகளின் சார்பாகவும், அருள் தந்தைகள் சார்பாகவும், ஆசிரியர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ ஆல். தந்தை அவர்களுக்கு நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இறுதியாக எம் சிறப்பு செல்ல குழந்தைகள் ஒரு நடனத்தினை ஆட வருகிறார். சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். சார் ஓப்பன்.
அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா. நம்ம பொஸ்பாண்டி அண்ணன் கொடுத்த 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க ஆட்டுவோமா. ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம். இல்ல இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம். இல்ல இது இல்ல, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ஆளும் தெரியாம கால வச்சு அடியும் சரிக்கிருவோம். ஏ ஊரு நடுவால பேனர் வச்சு பட்டைய கிளப்பிடுவோம். போற வழி போவோம், பெரும் புள்ளிய போலதான் வாழ்வோம். கண்ட இடத்துல பந்தல போடுவோம், காசு பணத்துக்கு சண்டைய போடுவோம். சண்டை நடக்கையில் கட்டைய போடுவோம், சந்தடி சாக்குல ஆட்டைய போடுவோம். நாங்க ஐசாங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா. அன்பான பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு இருக்குதுடா. காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத. ஒருத்தன் மாறானே, திருத்திட போறானே, கருக்கலுமா தளபதி. கச்சேரி தளபதி கச்சேரி, அங்க நான் மனதுங்க நான் வெறித்தனமா வைபா பலாமா. கச்சேரி தளபதி கச்சேரி, கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா. பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரு, பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரு, பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரு, பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பக்கல்ல பிட்டாய் பிட்டாரு. Are you ready? வெறிக்கட்டும் சரவெட்டி வரக்கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட செடி. ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருவிடி நீ பகு புதுபடி, பல தலைமுறை தளபதி பேர சொல்ல. தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே, தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டு. ஒரு மாபெரும் நாடு, அதன்